ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிற வெப் சீரிஸோட பேர் வந்து காஃப். இந்த காஃப் அப்படின்னா ஹிந்தியில் காஃபுக்கு அர்த்தம், தமிழில் வந்து பயம் அப்படின்ற அர்த்தம். ஸோ இது ஒரு ஹாரர் சீரீஸ்ன்னு இந்த பேர் பார்த்தாலே தெரியும். இந்த டிசைன், ஃபோட்டோ டிசைன் பார்த்தாலும் உங்களுக்கு ஹாரர் சீரீஸ் தெரியும். இதை எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிதா சிங் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. பங்கஜ் கபூர், சூர்யா பாலகிருஷ்ணன் ரெண்டு பேருமே வந்து ஏந்து இயக்கியிருக்காங்க. மொத்தம் எட்டு எட்டு எபிசோடு இருக்குது. இந்த 8 எபிசோடில் வந்து இதில் நடிச்சிருக்கிறது மோனிகா பன்வார், ரஜத் கபூர், அபிஷேக் சௌஹான், கீதாஞ்சலி குல்கர்னி, ஷில்பா சுக்லா, இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதோட கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆஹ் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல். அந்த லேடிஸ் ஹாஸ்டலில் 3 பெண்கள் இருக்காங்க. அதில் ஒரு பெண் வந்து கர்ப்பிணி, இன்னொரு பெண் வந்து ஒரு ஹோஸ்டஸ்ஸு, ஏர் ஹோஸ்டஸ், இன்னொருத்தர் ஒரு ப்ராஸ்டியூட்டு. அந்த மாதிரி ஒரு 4 பெண்கள் இருக்காங்க. அந்த 4 பெண்களுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த ஹாஸ்டலில் இருக்கிற 3வது தளத்திலிருந்து அவங்களால வெளியே போக முடியல. ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி வந்து அவங்கள தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த எதிர் ரூம்ல இருக்கிற ஒரு பெண் வந்து இறந்து போயிட்டாங்க ரோடு ஆக்சிடென்ட்ல. அதனால தான் போக முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பிரச்சனையா ஓடிட்டு இருக்க டைம்ல அந்த ரூமுக்கு டெல்லியிலேருந்து வரக்கூடிய இந்த மோனிகா பன்வார் வந்து வராங்க. அவங்க ஏற்கனவே வந்து அவங்களுக்கு பின் கதை ஒன்று இருக்கு. அவங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ்னால பாதிக்கப்பட்டவங்க. அதுவும் வந்து இவரும் அவங்க காதலரும் வந்து தனியாக ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து தனியாக இருந்தபோது அங்கே வந்து 3 பேர்களால் ரேப் செய்யப்பட்டார்கள். அதனால வந்து இருக்கிற மன உளைச்சல் எல்லா பிரச்சனையும் தாண்டி அவங்க வந்து டெல்லிக்கு வந்து பிழைக்கணுன்றதுக்காக வராங்க. வந்த இடத்துல அவங்கள தங்க வைக்கிற இடம் வந்து இந்த ஹாஸ்டலில் எந்த பொண்ணு செத்து போச்சோ அந்த இடத்துல வந்து தங்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல சில அமானுஷ்ய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஓட, இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மந்திரவாதி, ஒரு சூனியக்காரர் மாதிரி ஒரு மந்திரவாதி, ரஜத் கபூர் ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர்ல. அவருக்கு வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு நிறைய நரபலிகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. நரபலியெல்லாம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, அவருக்கு வந்து இந்த பேய்களுக்குமான சம்பந்தம் என்ன அப்படின்னு ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. 4வதா இன்னொரு ட்ராக் என்னன்னா, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அவங்களுடைய மகன் கொஞ்ச நாளா காணவே இல்லை அப்படின்னு அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேட ஆரம்பிக்கும் போது அவங்க மகனுக்கு நடந்தது என்ன, மகன் என்ன ஆனான்ற விஷயம், அந்த மகன் வந்து அந்த ரஜத் கபூர் அவர்கிட்ட, அந்த சூனியக்காரர்கிட்ட வேலை செஞ்சது தெரிய வருது. இதன் மூலமா அவங்க என்ன கண்டுபிடிக்க விரும்புறாங்கன்றது ஒரு கதை. ஸோ இந்த 4 கதைகளையும் சேர்த்து வச்சு ஒரு கதையா எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிறது தான் இந்த 8 எபிசோட்ல நடக்கிற விஷயம். உண்மையாவே இந்த சீரீஸ்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நடித்த நடிகர்கள் நடிப்பும். குறிப்பா வந்து மோனிகா பன்வார் வந்து இந்த கேரக்டர்ல வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அவங்களோட அப்பாவித்தனம் ஆகட்டும், இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட காதலுமே இந்த 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 சம்பவத்துல, கேங் ரேப் சம்பவத்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், காதலனோட நெருக்கமா உறவு கொள்ள முடியாம அவருடைய ட்ராமா வந்து அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், பயத்துல வந்து அலற விஷயமாகட்டும், அதற்கப்புறம் என்ன நடக்குது நம்மளை சுத்தி நினைக்காத தெரியாம குழம்பிட்டு இருக்க நேரம் ஆகட்டும், அதையெல்லாம் தாண்டி சரி இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல எழுந்து நிக்கிற விதமாகட்டும், இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்க தன்னுடைய கேரக்டர் நல்லா உணர்ந்து மிக சிறப்பா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல ரஜத் கபூர் இதுல ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த சீரீஸ்ல நம்மளை பயமுறுத்துறதுக்கான எல்லா விஷயமும், ஒரு நடிப்புல ஆகட்டும், பேசுற விதமாகட்டும், எல்லாத்துலேயுமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. சில குளோரிஃபைங்கான சில ஷார்ட்ஸுகள்லாம் இருக்கு. அதை நீங்க வந்து தாண்டி தான் வரணும். இதுக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து ரொம்ப சினிமாட்டோகிராஃபி பண்ணது வந்து பங்கஜ் கபூர். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த சீரீஸோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி, அதற்கப்புறம் சவுண்ட் டிசைன், ரீ ரெக்கார்டிங், இது எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த சீரியஸை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மொத்த ஒரு 8 எபிசோடில் ஒரு 5லேருந்து 6 இடங்கள்ல வந்து நீங்கள் என்னதான் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள விஷுவலில் இருக்குது, இப்படி தான் வரப்போகுதுன்றதான் தெரிஞ்சாலும் கூட ஒரு சின்ன ஜெர்க் அடிக்க விடாம ஆகாமல் விடாது. அந்த அளவுக்கு அஷூர்டாக வந்து இந்த சீரீஸில் வந்து அந்த மாதிரியான பயமுறுத்தும் தருணங்கள் இருக்கு. ஆனா இந்த பயமுறுத்தும் தருணங்கள்லாம் தாண்டி இது மிக சிறப்பா இருக்கு, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஹாரர் சீரீஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயம்லாம் தாண்டி, இது அகைன் இது 8 எபிசோடுக்கு நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா 8 எபிசோடுக்கான சில கண்டென்ட்லாம் இல்லை. திரும்ப திரும்ப சில விஷயங்கள் ரிப்பீட்டேட்டிவா காட்டப்படுது. ஆஹ் பல கேமரா கோணங்கள் பயமுறுத்துற அப்படி இருந்தாலும் கூட அதே கேமரா கோணங்கள் திரும்ப திரும்ப வர்றதுன்றது இன்னொரு மைனஸா இருக்கு. இப்படி ஒரு சில மைனஸ்கள்லாம் இருந்தாலும் ஒரு 8 எபிசோட உங்களால வந்து கண்டிப்பா ஒவ்வொன்றும் 40லேருந்து 50 நிமிஷம் ஓடுது. இந்த சீரிஸ் உங்களால வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க முடியும். அதுவும் ஹாரர் சீரிஸ் பிடிக்கிறவங்க நிச்சயமா இந்த சீரிஸை பார்க்க முடியும். இதை கனெக்ட் பண்ண விதமாகட்டும், நடித்த விதமாகட்டும், சிஜி ஃபோர்ஸ்
எல்லாமே ஓரளவுக்கு நல்ல சிறப்பாக வந்துருது. இது அமேசான் பிரைனில் வந்திருக்கு. பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.